கங்கணபதயே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீமன்னாராயணீயம் தசகம் 56. காளியின் கர்வத்தை அடக்கி அனுகிரகித்தல். ஹே சர்வேஸ்வரா, ஆகாயத்தில் அப்சர ஸ்திரீகள் எனப்படும் தேவபெண்களும் தேவர்களாலும் முழக்கப்பட்ட துந்துபி வாத்தியங்களும் இனிமையாக பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அழகாக அசைக்கின்ற 2 குண்டலங்களை உடைய தாங்கள் பாம்பின் மேல் வெகு நேரம் ஆடினீர்களல்லவா? ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா, அந்த காளையனுடைய எந்த தலை வணங்குகின்றதோ அதனை விட்டுவிட்டு மேலே மேலே கிளம்பின தலையை திருவடி மலரால் தாளங்களோடு அழகாக மிதித்து கொண்டு வெகு நேரம் விளையாடினீர்களல்லவா? ஹே லக்ஷ்மி காந்தா, தங்களால் நசுக்கப்பட்டு தொங்கப்பட்ட படங்களை உடையவனும் பெருகிய இரத்தத்தினால் சிவந்ததாக செய்யப்பட்ட நதியின் நீரில் இருந்தவனுமான அந்த நாகராஜன் சோர்வடைந்த பொழுது அவனுடைய மனைவிகள் தங்களுடைய திருவடிகளில் வணங்கினார்கள் அல்லவா? ஹே சர்வேஸ்வரா, வெகு காலத்திற்கு முன்பே கேட்கப்பட்ட தங்களுடைய மகிமைகளில் ஈடுபட்ட மனதை உடையவர்களாகிய அவர்கள் முனிவர்களாலும் கூட அடைய முடியாத வழிகளை உடைய ஸ்தோத்திரங்களால் தங்கு தடையின்றி தங்களை ஸ்துதித்தார்கள். தன்னை அடைந்தவர்களை கைவிடாத ஹே அச்சுதா, காளியனுடைய மனைவிகளின் பக்தியைக் கண்டு மேலிட்ட கருணையினால் நிறைந்த மனத்தை உடைய தாங்கள் காளியனை மரணத்தில் இருந்து காப்பாற்றினீர்கள். தங்களால் மரணத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த காளியன் உங்கள் முன் விழுந்து தன்னை முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணித்து உங்களை வணங்கினான். நீங்கள் அவர்களை கடலுக்கு நடுவில் உள்ள ரமணகத்தீவுக்கு செல்லச் சொன்னீர்கள். பாம்புகளின் எதிரியான கருடன் அங்கு உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று உறுதியளித்தீர்கள். அதனால் குனிந்த தலையுடன் கூடிய காளியன் உங்களுடைய வார்த்தைகளை ஒப்புக்கொண்டு மற்ற பாம்புகளோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். நாகராஜனின் மனைவிகளால் கொடுக்கப்பட்ட பலதரப்பட்ட இரத்தினங்களாலும் மிகவும் பிரகாசிக்கின்ற மாலைகளாலும் பட்ட ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தாங்கள் கரையில் இருக்கும் ஆனந்த கண்ணீரால் பெருகிய தங்களுடைய சுற்றத்தாருடன் சாயங்காலத்தில் ஒன்று சேர்ந்தீர்கள் அல்லவா? பின்னர் அந்த இரவில் மிகுந்த இருள் சூழ்ந்ததனால் கோகுலத்திற்கு செல்ல முடியாததாக ஆனது. ஆகையால் தங்கள் திருவடிகளையே நம்பியிருந்த அவர்கள் அந்த இடத்திலேயே தூங்கும் பொழுது காட்டுத்தீ நாலா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது விழித்து கொண்டவர்களும் காப்பாற்று காப்பாற்று என்று வருத்தத்துடன் கூக்குரல் இட்டவர்களுமான அந்த கோபர்களை காப்பாற்றுவதற்காக பெரும் தீயை விரைவாக குடித்து விட்டீர்கள் அல்லவா? இதில் என்ன ஆச்சரியம்? அந்த அக்னி தங்களுடைய திருவாய் அல்லவா? அக்னி இடத்தில் நிறத்தினால் மட்டும்தான் அல்லவா பீதத்துவம் என்கின்ற மஞ்சள் நிறம் பிரகாசிக்கின்றது. இப்பொழுது அந்த பீதத்துவம் எனப்படுவது குடிக்கப்பட்டவனுடைய தன்மையினால் கிரியா அம்சத்தினாலும் விளங்குகின்றது. பாபங்களை போக்கடிக்கும் வல்லமை வாய்ந்த ஹே பிரபுவே, சந்தோஷம் அடைந்த கோபர்களால் இந்த விதம் நீங்கள் ஸ்துதிக்கப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் எனது நோய்களையும் அதற்கான காரணங்களான பாவங்களையும் போக்கடித்து என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரி ஓம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.